வணக்கம் மக்களே. பாதாம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பாதாமை நம்ம தண்ணீர்லையோ இல்லைனா பால்லையோ ஊற வைத்து சாப்பிட்றது இன்னும் ஆரோக்கியத்தை கூட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். பாதாம் மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சத்தான பருப்பு வகைகளில் ஒன்றாகும். ஸோ சமீபத்திய ஆண்டுகளில் பாதாம் அதன் ஆரோக்கிய நன்மைகளுக்காக பிரபலமாகி வருது. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பை சாப்பிட்றது உடல் எடையை குறைக்கவும் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு, அமிலங்கள், அதுக்கப்புறம் நார் சத்து, வைட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, செலினியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதனால பாதாம் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாமில் புரதம் மற்றும் நார் சத்து இருக்குது. அவை எடை இழப்புக்கு உதவுகின்றது. இனிப்பு சேர்க்காத பாதாம் பால் உடல் எடையை குறைக்க விரும்புவர்களுக்கு ஒரு சிறந்த வழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாமில் உள்ள நார் சத்து சீரான குடல் இயக்கத்திற்கு பங்களிக்கிறது மற்றும் எடையை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் மூளை ஆரோக்கியம். பாதாம் நினைவாற்றலை மேம்படுத்தவும் கற்றல் திறனை மேம்படுத்தவும் ஆரோக்கியமான மூளை செயல்பாட்டை ஆதரிக்கும் உதவுது. பாதாமில் இருக்கக்கூடிய 2 அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டை ஆதரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாம் வைரஸ்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கிறது. காய்ச்சல் மற்றும் ஜலதோஷம் போன்ற வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வெள்ளை இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை பாதாம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாமில் உள்ள ஆல்காலி கலவை நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. பாதாம் சாப்பிட்றது அதிக ஆற்றல், ஆரோக்கியமான மற்றும் வலுவான தசைகளுக்கு வழிவகுக்கும். ஒரு கையளவு உள்ள பாதாம் முட்டையை விட புரத சக்தியை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாமில் உள்ள மேங்கனீசு மற்றும் தாமிரம் மைக்ரோகாண்ட்ரியா ஆற்றலை உற்பத்தி செய்வதில் தடையாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடியேட்டர்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாமில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற நுண்ணிய மினரல்கள் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் அதை பேணுவதற்கும் அவசியமானவை. பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்களுடைய வலிமையை அதிகரிக்குது. பாதாமை உணவில் சேர்த்துக்கொள்வது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. பாதாமில் உள்ள வைட்டமின் இ ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாமில் அதிக அளவு கேட்டசின், எபிகேட்டசின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் இருக்குது. சருமத்துடைய நிறத்தை மேம்படுத்த சோப்புகள் போன்ற அழகு சாதன பொருட்களில் பாதாம் பால் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாம் எண்ணெய் தழும்புகள் மற்றும் நிறமிகளை குறைக்கவும் ரொம்பவே பயன்படுத்தலாம். பாதாம் எண்ணெயை பார்த்திங்கன்னா மேற்பூச்சு பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா சருமம் மென்மையாகவும் சருமத்துடைய நிறத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தலாம். ஸோ ஆல்மண்ட் ஆயில் சருமத்திற்கு ரொம்ப க்யூரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த பாதாமில் இருக்கிற மாதிரி ஒரு நன்மைகள் நம்மளுடைய ஸ்கின்க்கு எதுவுமா தர முடியாது. ஸோ பாதாமில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம், நிறைய சக்திகளை பெறலாம், ஆரோக்கியமான விஷயங்கள். ஸோ ஆண்கள் பாதாம் சாப்பிட்றதுனால ரொம்பவே பயன்கள் ஏற்படுது. ஸோ அடுத்த பதிவில் நம்ம ஒன்றும் தெளிவாக பார்க்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.